ஒரு சின்ன அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு விறகு வெட்டியான் வாழ்ந்து வந்தான். ஒரு காட்டில் அவன் காலையில் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒவ்வொரு மரத்தையாக வெட்டுறான். ஓய்வு எடுக்கிறதுக்காக பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தடி நிழலில் படுத்து தூங்குறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு துறவி வராரு. அந்த துறவி என்ன நினைக்கிறாருன்னா, காலையிலேருந்து உழைச்சி களைச்சி போய் மரத்தடியில் படுத்து தூங்குறான் அப்படின்னு நினைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு வியாபாரி வராரு. மணி 8 மணி ஆயிடுச்சு, இன்னும் வேலைக்கு போகாமல் சோம்பேறித்தனமாக படுத்து தூங்குறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கோபமாக அப்படி நடந்து போகிறாரு. சரி, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு குடிகாரன் வரான். நமக்கு முன்னாடியே குடிச்சிட்டு இவன் மரத்தடியில் படுத்து தூங்குறான் அப்படின்னு இவன் நினைக்கிறான். இந்த கதாபாத்திரத்திலிருந்து நாம் என்ன நினைக்கிறோம்னா, அந்த விறகு வெட்டியானதான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்னுடைய கடமை, என்னுடைய பணி, அதுக்காக நான் ஓய்வு எடுக்கிறேன் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். சரி, நான் ஒரு வித்தியாசமான பார்வையில் அந்த துறவி கதாபாத்திரத்திலிருந்து நான் யோசிக்கிறேன். இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குன்னு நான் உணர்ந்து கொள்கிறேன். நன்றி.